ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ரம்யா பாண்டியன், காளி வெங்கட், விடிவி கணேஷ், ஆரவ் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் அருள்வான். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோன்னா, ஒரு நேர்மையான கலெக்டராக அருள்நிதி இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காங்க. அவங்க கலெக்டர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலைவாழ் கிராமத்தில் உள்ள அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியல. அது பேசுகிற மொழி வந்து காடர். நிறைய மலைவாழ் மக்களுக்கே நிறைய மொழிகள் இருக்குது. அந்த பொண்ணு பேசுறது காடருங்கிற ஒரு மொழி தான் அதோடைய தாய்மொழியாக இருக்குது. என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த காடரில் பேசுது. அப்போ சொல்கிறாங்க, இந்த பொண்ணை எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துருக்கேன், இந்த பூங்குடிங்கிற ஒரு கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்கும்போது அதை சொல்லுது, ஃபாரஸ்ட் ரேஞ்சரால் எங்கள் ஊரே சித்திரவதைப்பட்டு போய் கிடக்கணும், அதனால நான் படிக்கணும் சார், நான் படித்து பெரிய ஆளாகி என் ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுது. அதனால என்ன படிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வர்றதுல பயங்கரமான சிக்கல்லாம் வந்துடுது. இந்த சிக்கலை மீறி அந்த பொண்ணு படிச்சா படிக்கலையா, இவர் அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தலையா, அந்த பொண்ணு என்னவா ஆச்சு, படிச்சா படிக்கலையா அப்படி சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. படத்தின் நாயகன் அருள்நிதி படம்னாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ணுவார். இந்த படத்தில் கணேஷ் விநாயகம் 2013 அருள்நிதி நடித்த தகராறுங்கிற படத்தை எடுத்த டைரக்டர். ஸோ அவர் சொல்ல வந்தோன்னு சரி ஓகே பண்ணலாமே. அவர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணுங்க சார், ஒரு 3 நாள் கால் ஷீட் கொடுங்க ஒரு கலெக்டர் ரோலுக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்புறம் அந்த கலெக்டருடைய ஆழம் தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா 20 நாள் கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தை அவர் பண்ணி முடிச்சிருக்காரு. அருள்நிதி வழக்கமாக காம்போஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவரை அவர் பண்ணாத அந்த கலெக்டர் ரோலுங்கிறதால அவரை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது. அந்த தளபதி படத்தில் வந்து அரவிந்த் சாமி எப்படி பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி மீஸ், அதே மாதிரி கண்ணாடிலாம் வச்சு அவர்கிட்ட ரெஃபரன்ஸாக எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்காவாக பண்ணிட்டாருங்க அருள்நிதி. பார்க்க ஸோ அப்படி இருக்குது. எந்த லவ் சீக்வன்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நேர்மையான கலெக்டர் எப்படிலாம் வந்து பண்ணுவாரோ அதை ரொம்ப தத்ரூபமாக பண்ணிட்டாரு. அருள்நிதிக்கு வந்து இந்த படம் எப்படி ஓடுமாங்கிறத தாண்டி அருள்நிதி அவருடைய கேரக்டரை வந்து அருமையாக பண்ணியிருக்காருங்க. சூப்பராக இருக்குது. அவர் நடந்து வர ஸ்டைலு, அவர் காரில் ஏறி உட்கார்றது, அவர் ஜீப்பில் ஏறி போகிறது, மலைவாழ் மக்களோட உட்காந்து பேசுறது, தரையில் உட்காந்துட்டு மக்களோட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம அருள்நிதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன், ஆரவ் இந்த ஜோடிக்கு தான் அந்த பொண்ணு தான், இந்த ஜோடிக்கு பிறந்தது தான் அந்த பொண்ணு தான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுது. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்ய முடியுமோ அந்த மலைவாழ் கிராம மக்கள் அந்த ரோலை வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டேன்னா, ரம்யா பாண்டியனுக்கும் ஆரவுக்கும் இன்னும் நிறைய கேரக்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2 பேரும் நல்ல ஆர்டிஸ்ட். அவங்கள வந்து இன்னுமே அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கலாம், இன்னும் அவங்களுக்கு நிறைய சீன் பண்ணியிருக்கலாம். படத்தோட டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 109 நிமிஷம் தான். 2 மணி நேரத்துக்கும் குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான சீன் கொடுத்துருக்காங்க. அது வருத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் ஒரு நிருபராக வராரு. அவருக்குள்ள ரோலை ரொம்ப நேர்த்தியாக பண்ணார். வர வந்து அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. மக்கள் நலனுக்காக போராடும் ஒரு பத்திரிகை ஆசிரியரை வந்து அவர் வர்றாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷ் வழக்கம் போல் வந்து கலெக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வர்றாரு. அவருடைய சின்ன ரோலாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்காரு. இந்த படத்துல தான் ரொம்ப வாயடிக்காமல் கரெக்டாக பண்ணிட்டாரு விடிவி கணேஷ். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் என்னன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கலெக்டரை பேரை சொல்லுதுன்னு கலெக்டர் வர சொல்லிடுறாரு. கலெக்டர் யாராக இருக்கும், இந்த பேசுகிற மொழி எனக்கு புரியல, ஆனால் மலைவாழ் மக்கள் பேசுகிற மொழிங்கிறது மட்டும் தெரியுது, யாராக இருக்கும்னு சொல்லிட்டு காளி வெங்கட பத்திரிகை ஆசிரியர் வர சொல்லி கேட்குறாங்க. அந்த சீன் இருக்கு இல்லையா, செம்மையா இருந்துச்சுங்க. காளி வெங்கட், அருள்நிதி, அந்த பாப்பா, இந்த 3 பேர் சேர்ந்து அந்த சீனை வந்து ப்ளே பண்ணி போயிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அது பேசுறத நல்லா கேட்டுங்கன்னா, இவ்வளோ க்ளோஸாக வச்சிருப்பாரு அந்த பொண்ணுக்கு. அந்த லிப் மூமெண்ட்லாம் கரெக்டாக அந்த காடர் மொழியில வந்து பேசுறத வந்து நம்மளால உணர முடியும். முதல்ல தமிழ் படத்துல வந்து முதல்ல நம்ம தமிழ் படத்துல, அதாவது ஹிந்தி பேசினா கூட ஓரளவு தெரியுது நம்மளுக்கு. நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்குறோம். ஹிந்தி பேசினா கூட ஓரளவு புரியும், ஏன்னா நிறைய ஹிந்தி படம் பார்க்குறோம். மலையாளம் பேசினா கூட ஓரளவு புரியும், ஏன்னா நிறைய மலையாள படம் பார்க்குறோம். தெலுங்கு பேசினா கூட நல்லாவே புரியுது, அதுவும் நிறைய படங்கள் பார்க்குறோம். கன்னடம் பேசினா கூட புரியுது. இதெல்லாம் கேட்ட லாங்குவேஜ் இல்லையா. கேட்காத ஒரு லாங்குவேஜை வந்து தலைவர் டைரக்டர் வந்து க்ளோஸ்அப்ல வச்சிருக்காப்புல. அந்த பொண்ணு பேசுறதுக்கும் அதோட எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த அடிபட்டு இருக்கும்ல, இங்கெல்லாம் அடிபட்டு இருக்கும். ஸோ அந்த மூக்கு அப்படியே விடைச்சு அந்த பொண்ணு பேசுறதுக்கும், காளி வெங்கட் அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் அந்த சீன் வந்து நம்ம நெஞ்சையே வந்து புழிஞ்சிரும். அந்த சீன்ல வந்து நான் ரொம்பவே உண்மையிலேயே எமோஷன் ஆயிட்டேன். இன்னொன்று என்ன கேட்டேன்னா, படத்தை வந்து ராவா எடுத்து வச்சிருக்காங்க. எந்தவித மசாலாவும் மிக்ஸ் பண்ணாம என்ன நடந்துச்சோ, என்னதை பார்த்தாரோ, எதில் இம்ப்ரெஸ் ஆனாரோ அந்த சீனை அந்த
அந்த மேட்டரை எடுத்து கணக்கு வச்சு தான் பண்ணிட்டாரு டேரக்டர். இதனால இந்த டேரக்டர் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். டைலாக்லாம் வந்து யுகபாரதி எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதாவது டைலாக் யுகபாரதின்னு போடும்போது சரி நம்ம கவிஞர் என்ன செய்ய போறாரு பார்க்கலாம்டா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஒரு சீன்ல தெரிஞ்சு போயிடும் இந்த பொண்ணு வந்து மலைவாழ் மக்கள் என்னுடைய பூங்குடினோன்னே, அப்போ வந்து வா பாப்பா உன்னைய பூங்குடி கிராமத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீம் வந்து கூட்டு போவோம். அருள்நிதி கூட போவார். அங்கே போனோன்னா அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அருள்நிதி சொல்வார், பாப்பா எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை, கல்வியை தவிர கல்வி மட்டுமே நிரந்தரம். இந்த விஷயத்துல இருந்து நீ ஓவர் கம் பண்ணி நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் பாப்பா அப்படி சொல்ற சீன் இருக்குல்ல, உண்மையிலே புல்லரிச்சு போச்சு. அந்த சுச்சுவேஷனே வந்து பயங்கரமா இருக்கும். மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் சின்ன கூரை வீடும் அவனுக்குள்ள உள்ள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களும் வச்சுக்கிட்டு அந்த சீன் பேசுவாரு. அப்படியே நெஞ்சு அப்படியே பதவதக்கும், செம மோட்டிவேஷனாக இருந்துச்சுங்க அந்த சீனு. அந்த சீனு வந்து ரொம்ப செம சீனுங்க. இன்னொரு நல்ல சீன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து போர்டில் வந்து எழுத படிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த கவிதையை படி அப்படின்னு சொல்லிட்டு அருள்நிதி சொல்லுவாங்க. அதை படிச்சுட்டுங்க, பாப்பா இந்த கவிதையை இந்த கவிதையை எழுதுனது யார் பாப்பா அப்படி சொல்லும்போது இந்த பாரதியார் அப்படி சொல்லும் பாருங்க, அந்த சீன்லாம் தியேட்டரே வந்து சைலண்ட் ஆயிரும். அப்புறம் வந்து இன்னொரு டைலாக் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்லுவாப்புல, வேறு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு அதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்ற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதனால வந்து நீ படிக்க படிக்க அவனுடைய வேர் வந்து அதிகமாயிட்டே போகும், உன்னுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்றதெல்லாம் செம மோட்டிவேஷன். சரி, செம மோட்டிவேஷனா இருந்துச்சுங்க. ஓகே, படத்துல என்ன பிரச்சனை? படம் சுத்தமா ராவா இருக்கிறதுனால, எந்தவித கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இல்லாததுனால படம் வந்து கண்டிப்பா இந்த காலத்து ஜென்சி பசங்களுக்கு உகந்ததாகவே இருக்காது. அவங்களுக்கு தேவையான எந்த சீனுமே படத்துல இல்லை. அருள்நிதியோடைய ஃபைட்ஸு, ஆரோட ஃபைட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுபடலை, அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து ஏ சென்டரில் ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பி சென்டர் சி சென்டரில் வந்து ஓரளவு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் இந்த படத்துக்கு வந்து பெரிய மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கை பொறுத்தவரை ஜிவி பிரகாஷ் செம்மையாக போட்டிருக்காங்க. அந்த மலையிலேயோ மலை சார்ந்த மக்களுக்கும் ஒரு புதுவிதமான ஒரு மியூசிக்கை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. பேத்தோஸை நல்லா கிரியேட் பண்ணியிருக்காப்புல, எமோஷன் சீன்ஸ்லாம் நல்ல மியூசிக் போட்டிருக்காப்புல. ரொம்ப வரவேற்கத்தக்க மியூசிக் தான் போட்டிருக்காப்புல. அதில் வந்து எந்த குறையுமே இல்லை. சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து செம்மையாக செதுக்கியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த மலையும் அந்த மலையில் காட்டில் வளைஞ்ச போகிற அந்த ஜீப்புகள், அந்த மக்கள் நடமாடுறது, இந்த சிங்கம் புலி, அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு செட் ஆகி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவாளர். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுலவாக தான் போகும். ஆனால் படத்தில் என்ன சொல்ல வந்தாரோ அதை செகண்ட் ஹாஃபில் சொல்லி நல்லாவே முடிச்சிருக்காரு இந்த டைரக்டர். படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.